சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, முஸ்லீம் அல்லாத தமிழ் பேசக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் தான் இந்த வீடியோ சமர்ப்பணம். அதாவது எங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டில் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் பேசு பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. சில வருடங்களுக்கு முன்னால் திருவோணமலை மாவட்டத்தில் சண்முகா இந்து கல்லூரியில் ஒரு ஆசிரியர், ஒரு முஸ்லீம் ஆசிரியருடைய விடயம் பூதாகரமாக இருந்தது. இப்பொழுது கல்முனை ஆதார வைத்தியசாலை, கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் சில முஸ்லீம் பெண்கள், அதாவது அவர்களுடைய பதவிக்காக வேண்டி சென்ற நேரம் அவர்களுடைய ஆடையுடைய விவகாரம் இப்பொழுது பூதாகரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு இனத்தவர்களுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம், ஒவ்வொரு ஆடை இருந்து கொண்டிருக்கு, ட்ரெஸ் கோட் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்துக்களுக்கென்று ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கின்றது, பௌத்தர்களுக்கென்று ஒரு ட்ரெஸ் கோட் இருந்து கொண்டிருக்கின்றது, முஸ்லீம்களுக்கென்று ஒரு தனித்துவமான ஒரு ட்ரெஸ் கோட், ஆடை அலங்காரம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த முஸ்லீம்களுக்கு என்ற ஆடை அலங்காரத்தை அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் தான் அழகான முறையில் சொல்லி தந்திருக்கின்றது. இப்போ உதாரணமாக எங்கு பார்த்தாலும் முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. நாங்கள் பார்க்கின்றோம் என்று, அதாவது 8ஆம் தேதி இந்த கல்முனை ஆதார வைத்தியசாலையுடைய ஆடை பிரச்சனை ஏற்பட்டது. கிழக்கு மாகாணத்திலே பல பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பல முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அதாவது ஆளுங்கட்சியைச் சேர்ந்த ஆதம் பாவா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். அதே போன்று முஸ்லீம் காங்கிரஸை சேர்ந்த முஸ்லீம் காங்கிரஸுடைய செயலாளர் நாயகம் நிசாம் காரியப்பர் அவர்கள், அதே போன்று உதுமா லெபிஎம்பி அவர்கள், அதே போன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய எம்பி தாகிர் அவர்கள், இன்னும் முஸ்லீம் காங்கிரசுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல் பாசித் அவர்கள், இப்படியாக 5 பேர் பாராளுமன்றத்தில் முஸ்லீம் சார்பாக பாராளுமன்றத்திலே அங்கம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரையில் இந்த சோசியல் மீடியாக்களில், அதாவது எந்த சோசியல் மீடியாக்களிலும் இப்படிப்பட்ட நபர்களுடைய பொது எதிர்ப்பு கோஷத்தை நாங்கள் எங்களுடைய கண்கூடாக காதுகளால் கேட்கல. ஆனால் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர், இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் காரசாரமாக பேசியிருக்கின்றார்கள். எதிர்வரக்கூடிய பாராளுமன்ற அமர்விலும் இந்த அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இந்த விடயத்தை பேசுவதற்காக வேண்டி இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த ட்ரெஸ் கோட் என்பது முஸ்லீம்களுக்கு உரித்தான ஒரு முக்கியமான ஒரு ட்ரெஸ் கோட். இந்த முஸ்லீம்களுடைய ஆடையை அணிந்து கொண்டு செல்வதால் இவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது? முஸ்லீம்களுடைய பாடசாலைகளுக்கு இந்து மத பெண்கள் வருகின்றார்கள், ஆசிரியர்கள் வருகின்றார்கள், பௌத்த ஆசிரியர்கள் வருகின்றார்கள். ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை, அவர்கள் விரும்பியமாறு அவர்களுடைய ட்ரெஸ் கோடோடு வர முடியும். ஆனால் முஸ்லீம்கள் மாத்திரம் அந்த இந்து, அதாவது தமிழ் பாடசாலைகளுக்கு, சிங்கள பாடசாலைகளுக்கு சென்றால் ஏன் இப்படியான முஸ்லீம்களுடைய ஃபர்தாவை இல்லாமலாக்க வேண்டும், உங்களுக்கு ஃபர்தா போட முடியாது, இப்படியான பிரச்சனைகள் எழுகின்றது. இது ஒரு பேசிக், அதாவது அடிப்படை உரிமை, முஸ்லீம்களுடைய உரிமை, முஸ்லீம்களுடைய கலாச்சார உரிமை. இந்த கலாச்சார உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். இதற்கு அரசாங்கம், ஆளும் கட்சி ஆவணம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதில் யார் இன்டலெக்சுவல், யார் லோயஸ்மார், யார் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்களோ இவர்கள் கட்டாயமாக எதிர்வரக்கூடிய பாராளுமன்ற அமர்வில் இவர்கள் இதனை பற்றி பேசி, இதற்கு பிறகு எந்த விதமான அசௌகரியங்கள் பெண்களுக்கு நடக்காமல் இருக்க அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த காணொலியுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது.